ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸுக்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு எட்டாவது சார் பார்க்க நம்ம அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,502 இருக்கு. நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். 22,500 கால் ஆப்ஷன் தென் 22,500 ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 22,500 கால் ஆப்ஷன் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். எஸ்சி எடுத்துட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ பி போட்டுக்கணும். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 40க்கு. தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும். சப்போஸ் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் நம்ம கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நம்ம ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். அண்ட் நமக்கு ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரல் 1 இருந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஏபி தேவைப்படும். ஸோ ஸ்டாட்டிக் ஏபி இல்லாமல் ஆல்கோ ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிக் ஏபி வந்து உங்கள் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர் அவங்க தருவாங்க. ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் கேப்பை போய் நமக்கு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 4,000 இருக்குது. அண்ட் ப்ராடவுன் பார்த்தீங்கன்னா 2,600 இருக்குது. திரும்பவும் நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 19,000 இருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 33,000 இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,540 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 26.8 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 34.7. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,540 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டா பை ஷூர். தேங்க்யூ.